இன்றைக்கி நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம்னா நோக்கியாவில் G11 ப்ளஸ்ங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே இல்லை. வழக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் வந்து டிஸ்பிளே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. என்ன காரணம்னு சொல்ல போனீங்கன்னா கஸ்டமருக்கு மொபைல் கீழே விழும்போது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கட்டாகி கீழே தனியாக வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும்போதே டிஸ்பிளே இல்லை. ஸோ இதுக்கு நம்மகிட்ட வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நோக்கியோட ஒரிஜினல் டிஸ்பிளே அவைலபிள் இருக்குது. இந்த கஸ்டமருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த G11 ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரில் ஜூனில் ரிலீஸ் ஆன மாடல். நோக்கியோவில் ஒரு நல்ல மாடல்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகேன்னு சொல்ல முடியும். அதில் இந்த மாடலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த கஸ்டமருக்கு இருக்குது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மதர் போர்டில் தண்ணியும் பட்டிருக்கு. மற்றபடி இந்த மொபைலில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து வாட்டர் லாக் இண்டிகேஷன் லைட்டாக தான் இருக்குது. மதர் போர்டில் பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒர்க் ஆகுது பக்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னு சொல்ல போனீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபிசிக்கல் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் அவைலபிள் இருக்குது. மற்ற லொகேஷனில் கொரியர் அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு கொரியரில் தான் அனுப்புனா கூட எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிக்கப்லேருந்து ட்ராப் வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.